ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருப்பதாக தொகுதி எம்எல்ஏ புகார் கொடுத்ததும் நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிரிழப்பு சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக, பாமக, பாஜக மற்றும் தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், விசாரணை நேர்மையான முறையில் விரைவாக நடைபெற்று வருகிறது. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் தற்போதைய அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுத்துள்ளது. மெத்தனால் எங்கிருந்து கிடைத்தது என விசாரணை செய்யப்படுகிறது. உயிரிழப்புக்கான தடயவியல் துறை அறிக்கைக்காக காத்திருக்கிறோம். வழக்கு விசாரணை முடியும் நிலையில் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதால் வழக்கில் தேவையற்ற தாமதம் ஏற்படும். அரசுக்கு தொடர்பு இருப்பதாக நீதிமன்றம் கருதினால் வழக்கை சிபிஐக்கு மாற்றலாம். அரசியல் காரணங்களுக்காக அதிமுக, பாமக, பாஜக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது என தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ புகார் கொடுத்த போது மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் ஏன் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. சட்டமன்றத்தில் புகார் எழுப்பப்பட்டவுடன் காவல்துறை விசாரணை செய்ய அறிவுறுத்தியிருக்கலாம். விசாரணையில் ஆதாரங்கள் இல்லை என்றால் விசாரணையை கைவிட்டிருக்கலாம். இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து அரசு தரப்பில் வாதத்தை முன்வைக்க வழக்கு விசாரணை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.